ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கும் சீசன் 2 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பட் நான் ரிப்ளை பண்ணது சில பேர் பார்க்குறதே கிடையாது, கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்குறீங்க. நான் பண்ண ரிப்ளைவை தயவு செஞ்சு படிச்சுட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கும் சீசன் 2 எபிசோட் 17. நம்மள யார் பெரியவங்கன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஆசோ சாப்னாத்தோ அந்த டிராகன் கூட தனியா சண்டை போடுறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோவும் பாலமும் அந்த பசங்களை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆசையோ சாப்னாத்தையோ டைவர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்க. கண்டிப்பா அவங்க அந்த பீஸ் கூட சண்டை போட்டு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாலம் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அந்த பீஸ்ட அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அட்டாக் பண்ணது தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சண்டை வருது. அவங்க ரெண்டு பேரையும் அந்த டிராகனை டைவர்ஷன் பண்ண சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு தப்பிச்சு ஓடிடலாம் தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை நான் நல்ல டீச்சர் இல்லையா, அவங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாலம் வருத்தப்படுறான். மாஸ்டர் இருமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கேப்ல டக்குன்னு அந்த டிராகன் அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் மிஸ்ல ஆஸ் தப்பிக்கிறான். மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னா நானும் தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆஸ் வந்துட்டு வேற லெவல்ல அட்டாக் பண்றான். ஹே பார்த்து அட்டாக் பண்ணு, விட்டா என் ரெக்கையில தீ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சாப்னா சொல்லவும், நான் அட்டாக் பண்றேன்னு தெரியுதுல, தள்ளி போக வேண்டியதுன்னு என் வழியில நின்னது உன்னோட தப்பு அப்படின்னு ஆஸ் சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சாப்னா தம்ம பவரை யூஸ் பண்ணி ஆஸ் அட்டாக் பண்ற மாதிரியே போயிட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்றான். நீ வேணும் தானே பண்ண அப்படின்னு ஆஸ் கேட்கப்போ, என் கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆஸ் அவன் ஃபெமிலியரான கார்கன் ஸ்னேக் வர வச்சு அட்டாக் பண்றான். உடனே சாப்னா அவன் பீஸ்ட் அட்டாக் பண்ணி நெருப்ப வச்சு ஆஸ் அட்டாக் பண்ணத தண்ணி ஊத்தி அணைச்சிருந்தான். எதுக்குடா இப்ப தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கப்போ, நான் தான் பவர்ஃபுல் பார்த்தல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு சண்டை வருது. இவனுங்க அந்த டிராகன் கூட சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா இவனுக்குள்ளேயே சண்டை போடுறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இயர் தான், ஆனா இந்த வயசுலயே இவ்வளவு சூப்பரா சண்டை போடுறாங்க, இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பாலம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ டக்குனு இருந்துச்சு அந்த டிராகன் அட்டாக் பண்ண போது பாலம் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. ஒரு அட்டாக்லயே இவ்ளோ டேமேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அச்சச்சோ மாஸ்டர் இருமா உங்களுக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி ஆஸ் கேக்குறான். பாலம் அவனோட கையை வச்சு தடுத்தே அந்த அட்டாக்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டான். ஆமா மாஸ்டர் இருமா ஏதோ கத்துறாரு, என்ன கத்துறாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் பார்த்துட்டு இருக்கான். ஆஸ் அங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். தூரத்துல இருக்கிறதுனால ஆஸ்க்கு கேட்கல. அந்த பீஸ்ட் ஆஸ்க்கு பக்கத்துல நின்னு ஆஸ் அட்டாக் பண்ணுது. ரொம்பவும் க்ளோஸ் ரேஞ்சில அந்த டிராகன் ஆஸ் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுறான். நீ எப்பவுமே முட்டாள்தனமா சீரியஸான ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேலகோ திட்டி இருப்பான். மிந்தி நான் எதை பத்தியே கவலைப்படாம என்னோட உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எல்லாம் எடுப்பேன். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும் என் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து தான் பாதிக்கும். நான் கோபமா இருந்தேன்னு சொல்லி எனக்காக தான் சண்டை போடுறதுக்காக போனா என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இருமா அங்க பாரு அப்படின்னு சொல்லி பாலம் சொல்றான். பார்த்தா சாப்னாத் அங்க நிக்க, அவன் உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கு. அவன் விங்ஸ் வந்துட்டு டோட்டலா எரிஞ்சு போயிடுச்சு. சாப்னாத்தோட பிளட் லைன் எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரு மெட்டல் ஷீட் அந்த இடத்துக்கு வர வச்சு ஒரு வழியா ஆஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். நல்லவேளை ஆஸ்க்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். என்னோட மெட்டல் ஷீல்ட் இப்படி உருகி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அட்டாக் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்னாத் சொல்றான். எதுக்காக என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும், இது கூடவா தெரியல, நான் உன்னை காப்பாத்தும் போது ஆசமா தெரிவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, ஆசமா தெரியணுங்கிறதுக்காகவா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த ஆஸ் கேட்கவோ, தேங்க்ஸ்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், ஃபியூச்சர் டீமன் கிங்னா இப்படிதான் ஆசமா இருக்கணும் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது அதை அட்டாக் பண்ணுது. டக்குனு ஆஸ் வந்துட்டு அவனை காப்பாத்துறான். அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டிராகன் அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. சோ நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்னாத் சொல்லவோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆசமா தெரியணும் டீமன் கிங் டைலாக்லாம் பேசிட்டு இப்படி ஓடி போலான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும், அந்த டிராகனை அழிக்கணுங்கிறது தான் உன்னோட கோல்னா நான் அதை தடுக்க விரும்பல. ஆனா உன்னோட கோல் அது கிடையாது. நீ இருமாக்காக தான் இதை பண்ணணும்னு நினைக்கிற. நானும் ஒன்னிய மாதிரி தான் ஒரு காலத்துல யோசிக்காம செயல்பட்டேன். ஆனா சண்டை போடுறது மட்டுமே நம்மளை எங்கேயோ கொண்டு போறது இல்ல. சோ நிதானமா நான் அதுக்கப்புறமா செயல்பட ஆரம்பிச்சேன். ஸ்ட்ராங் ஆகணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல, டீமன் கிங்கா மாறணுங்கிறது தான் என்னோட நோக்கம். உன்னோட கோல் என்னது? நீ இருமாக்காக தான் சண்டை போடணும்னு ஆசைப்பட்ட, அந்த டிராகனை அழிக்கணுங்கிறது உன்னோட நோக்கம் இல்ல. சோ உன்னோட கோல் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுட்டு அதுக்காக போராடு அப்படின்னு சொல்லி சாப்னாத் சொல்றான். ஆஸ் எதுவுமே பேசாம நிக்கிறான். இப்ப ஆஸ் அப்படியே அமைதியா நடந்து போய் அந்த டிராகனை சுத்தி ஒரு பெரிய ஃபயர் வாலை கிரியேட் பண்றான். என்னோட ஃபுல் மானா பவரையும் வச்சு நான் ஒரு ஃப்ளேம் வாலை கிரியேட் பண்ணிட்டேன். இது கொஞ்ச நேரத்துக்கு அந்த டிராகனை தடுக்கும். எனக்கு ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான், நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஆஸோ சாப்னாத் இப்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. சாப்னாத் உன்ட விங்ஸ் இல்லைன்னா என்ன உன் ஃபெமிலியரை சமன் பண்ணி பறக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும், என்கிட்ட அதுக்கு தேவையான மானா இல்ல, சரி நீ பறக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சாப்னாத் கேட்கவும், என் உடம்புல தம்பில்ல அப்படின்னு ஆஸ் சொல்லிட்டு, சாப்னாத் உன் முதுகுல அந்த காயம் என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சாப்னாத் சொல்றான். இவங்க ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா திரும்பவும் அந்த பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த பீஸ்ட் யூஸ் பண்ணுது. இந்த பவர்ஃபுல்லான அட்டாக் திரும்பவும் அவங்க மேல பட்டா அவ்வளவுதான், அவங்களால அதை தடுக்கவும் முடியாது. அப்பதான் கரெக்டா பாலம் வந்து கரெக்டான டைமிங்ல தடுக்கிறான். இந்த பீஸ்ட் ரொம்ப ஓவரா போயிடுச்சு, இதுக்கு மேல இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு பாலம் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஓடி வந்து சாப்னாத் ஆஸ் உங்களுக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி ஆசை வந்து கட்டி பிடிச்ச ஆள ஆரம்பிக்கிறான். ஆஸ் நல்ல வேலை உனக்கு எதுவாகல, உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா, என்ன மன்னிச்சிரு ஆஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதுல உங்க தப்பு எதுவும் இல்லன்னு ஆஸ் சொல்றா. இல்ல இது எல்லாமே என்னோட தப்பு தான்,
தான் நான் கோவப்பட்டேன் தானே நீ இதை பண்ணன்னு சொல்லுவா. அப்படிலாம் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். ரெண்டு பேரும் வாழ வாழன்னு பேசிட்டு இருக்காம வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி இப்ப சாம்நாத் வந்து அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போறான். பாலம் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சீடை வந்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி கிரியேட் பண்றான். நான் ஒரு பயாலஜி டீச்சருங்கிறதுனால உன்னோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பாலம் அட்டாக் பண்றான். அந்த டிராகன் அதுல இருந்து தப்பிச்சு இப்ப பாலமா வந்துட்டு ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுது. ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணா செடி எரிஞ்சிரும். நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா இந்த செடி எரிஞ்சு போகாது. ஏன்னா இது நான் என்னோட மானாவை வச்சு கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாலம் வந்துட்டு அந்த பிளான்ட்டையே அவன் இஷ்டப்படி மாத்தி அந்த டிராகனை அட்டாக் பண்றான். என் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ண ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த டிராகனோட கழுத்துல கடிக்கப்போம். அந்த டிராகன் அப்படியே கீழே விழுந்துருது. ப்ரொஃபசர் பாலம் உண்மையிலே நீங்க ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுக்கு காரணம் இதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிராணியை காமிக்கிறான். ப்ரொஃபசர் என்னைய உங்களுக்கு கீழே சேர்த்துக்கிட்டு எனக்கு இதே மாதிரி மேஜிக் எல்லாம் கத்துத்தாங்க அப்படின்னு ஆஸ் சொல்லவோ இல்ல இது நியாயம் இல்ல அப்படின்னா எனக்கும் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடாத ஆசோ சண்டை போடுறாங்க. அந்த பீஸ்ட் இறந்து போயிடுச்சுன்னு பார்த்தா திடீர்னு க்ளோ ஆகுது. இப்ப எல்லா பீஸ்ட்டுமே ஒரே இடத்துக்கு ஒண்ணா வந்து அந்த டிராகன் இருக்கிற இடத்துல வந்து சேருது. இப்ப தனித்தனியா இருந்த அந்த 3 மேஜிக்கல் பீஸ்ட்டுமே ஒரே பீஸ்டா கம்பைன் ஆகி ரொம்பவும் பெரிய உருவமா வந்து நிக்குது. 3 பீஸ்டும் சேர்ந்து இப்ப ஒரே பீஸ்டா மாறினதுனால அது இப்ப ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. அதை உங்களை அட்டாக் பண்ண போகும்போது எல்லாரும் ஏன் பின்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி பாலம் சொல்றான். அந்த பீஸ்ட் உங்களை அட்டாக் பண்ணுது. பார்த்தா ஆப்ராபாமரியா அந்த இடத்துக்கு வந்து அதை தடுக்கிறாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான். ஹே இருமா உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கும்போது எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் இருமா உங்க மேல அடிக்கிற அந்த சென்ஸ் ஸ்மெல்ல ட்ரேஸ் பண்ணி தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஆப்ரா சொல்லப்போ ஏன் மேல மட்டும் வித்தியாசமான ஸ்மெல் அடிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பீஸ்ட் இப்ப ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. சோ நமக்கு இன்னொரு ஆளு இதை தடுக்கிறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லிட்டு என்கிட்ட யதார்த்தமா ஒரு ஃபேமிலியர் சமனிங் ஸ்டிக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லவோ வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ப்ரொஃபசர் திடீர்னு அந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. நீங்க என்ன எதுன்னு பார்க்க போறது இல்லையான்னு கேட்கப்போ அது கூட நான் சண்டை போட்டது எனக்கு ஃபன்னா இருந்துச்சு. அவ்வளவுதான். இந்த இடத்துல இருந்து இதுக்கப்புறம் ஒரு இன்ச் கூட நவர மாட்டேன் அப்படின்னு கேலகோ பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கேலகோ காணாம போய் இங்க ஃபெமிலியரா வந்து நிக்கிறான். கேலகோ உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை. புசு புசுன்னு செமையா இருக்கே அப்படின்னு சொல்லி கேலகோவை அவன் கொஞ்சிட்டு இருக்கான். அப்படின்னா அப்புறம் நான் இங்க வர்றதுக்கு நீதா காரணமா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேலகோ சொல்லப்போ கேலகோ புசு புசுன்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பாலமா கொஞ்சிட்டு இருக்கான். நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேலகோ கேட்கப்போ நீ இந்த ஃபெமிலியர் சைஸ்ல இருக்கும்போது உன்னோட மேஜிக் கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கோ. அதுக்கான ட்ரைனிங் தான் இன்னைக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி பாலம் வந்து சமாளிக்கிறான். நீங்க எல்லாரும் சேஃப்டியா இல்லைங்க இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லப்போ எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் மாசா அந்த இடத்துல போய் நிக்கப்போ கேலகோ நீ மட்டும் ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா காமெடி பண்றான். இவங்க 3 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லா. அந்த பீஸ்ட் ரொம்பவுமே பவர்ஃபுல். கண்டிப்பா இந்த சண்டை ரொம்ப நேரத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாம்னா சொல்லப்போ ஆமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே வேற வேற இடத்துல இருந்து அந்த பீஸ்ட ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணி ஒரே செகண்ட்ல அந்த பீஸ்ட தோக்கடிச்சிருந்தாங்க. இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. என்னப்பா இப்படி டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் பார்க்க ஒரு பப்பி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேலகோ வருத்தப்பட்டு இருக்கான். ஆப்ரா அவனை வச்சு காமெடி பண்றான். 6 ஃபிங்கர்ஸோட லீடருக்கு ரிப்போர்ட் வருது. என்னதான் அந்த மேஜிக்கல் பீஸ்ட தோக்கடிச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆமா சார் இந்த இடத்துல ஹை ரேங்கிங் டீமன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணப்போ நம்ம பிளான்ல சில சேஞ்சஸ் நம்ம பிளானை இப்ப குயிக்கா முடிச்சாகணும். அந்த மேஜிக்கல் பீஸ்ட் அதுகிட்ட இருந்து கண்டிப்பா யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அதோட லீடர் சொல்றான். பார்த்தா இப்ப அந்த மேஜிக்கல் பீஸ்ட் அதோட மானா பவர் மொத்தத்தையும் ஒரே இடத்துல ஒன்னா கொண்டு வருது. ஏங்கப்பா இவ்வளவு மேஜிக்கல் பவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அது செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக போது சீக்கிரம் அகரிஸ் பவரை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லவும் அவனும் ஒரு பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்றான். சீக்கிரம் எல்லாரும் இது கடியில போங்க. தரையில நிக்கிறத விட இது கடியில போனா டேமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். அந்த பீஸ்ட் அதுகிட்ட இருக்கிற மொத்த மேஜிக்கல் பவரையும் வச்சு ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்ண போது அது அந்த எமர்ஜென்சி ஷெல்டர் நோக்கி தான் அட்டாக் பண்ண போது அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. அந்த இடத்துல தான் எல்லா மக்களும் இருக்காங்க. அதை அந்த பக்கமா நோக்கி அட்டாக் பண்ண விட முடியாது அப்படின்னு சொல்லி ஆஷோ சாப்னாத்தா அட்டாக் பண்ண போகும். முட்டாள்களை அட்டாக் பண்ணிராதீங்க. அது பாம் மாதிரி எல்லா மானா பவரையும் மொத்தமா சேர்த்து வச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க அட்டாக் பண்ணா இன்னும் டேமேஜ் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு கேலகோ சொல்றான். ஏதாச்சும் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லவோ இதுக்கு மேல நம்மளால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாலம் சொல்றான். எமர்ஜென்சி ஷெல்டர்ல தான் எல்லா மக்களுமே இருக்காங்க. குருமவா அங்க பாடிட்டு இருக்கா. அந்த இடத்த நோக்கி தான் இப்ப அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போது என்ன பண்ணல எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்போ போதும் நிறுத்து. எங்க அப்பாவோட அம்யூஸ்மெண்ட் பார்க்க நாசமாக்கின ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோமி அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு காலெல்லாம் நடுங்கிட்டு தான் இருக்கு. நான் தான் இந்த இடத்துல இருக்கிறதுலே ஹேண்ட்ஸம் நீ அந்த பக்கமா அட்டாக் பண்ண கூடாது என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவனோட கரிஸ்மா பவர் அவன் யூஸ் பண்ணுதான். அந்த பவரை யூஸ் பண்ணா எல்லாரோட அட்டென்ஷனும் ரோமியோ மேல தான் இருக்கும். சோ இப்போ அந்த பீஸ்ட் அவன் பக்கமா திரும்புது. அது என் பக்கமா திரும்பிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கலையே அப்படின்னு சொல்லி ரோனவே வந்து கண் கலங்கிட்டு நிக்கிறான். அந்த பீஸ்ட் இப்ப ரோனவே அட்டாக் பண்ண போகவோ பார்த்தா நம்ம ஹீரோ அவன் முன்னாடி போய் நிக்கிறா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த 3 பீஸ்ட் கம்பைன் ஆகி ஒரே மான்ஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. கேலகோ ஆப்ரா பாலம்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்தாதான் அவ்வளவு பெரிய பீஸ்ட் தடுக்க முடியும். அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த பீஸ்ட் இப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்ணுது. அதை நம்ம ஹீரோ தனியாலா தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நிக்கிறான். என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.